அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல குருநாதரை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, நல்ல குருநாதரை நான் எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். நல்ல குருநாதர்களை நாம் பாதுகாத்திருக்கோமா? நல்ல தலைவர்களை, நல்ல குருநாதர்களை, நல்ல மனிதர்களை, நல்ல வாழ்க்கை முறையை நம்ம பாதுகாத்திருக்கோமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நல்ல குருநாதர்களை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் ஒரு நல்ல குருநாதர் உங்களுக்கு கிடைப்பது என்பது அரிது. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு நல்ல குருநாதருக்கு நல்ல சிஷ்யர்கள் அமைவது என்பதும் மிக மிக அரிது. இந்த ரெண்டு பேரும் அமைவது என்பது எப்பயாவது ஒரு தடவை, அப்படி ஒரு சில பேருக்கு மட்டுமே அமையும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இவங்களோட அந்த குரு சிஷ்யனோட தன்மை சரியாக இருக்கும். ஆனால் ராமகிருஷ்ணர் அளவுக்கு விவேகானந்தரால் செல்ல முடியவில்லை என்பது தான் அங்கே உண்மையாக இருக்குது. அதே போல் சிவானந்த பரமஹம்சர் காலத்தில் நல்ல சிஷ்யர்களை சிவானந்த பரமஹம்சர் தேர்வு செய்து அவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு ஞானோதயம் அடைந்த நிறைய சிஷ்யன்மார்கள் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு 5 சிஷ்யன்மார்கள் இருக்காங்க. அதில் பாம்பேவில் இருந்த அந்த நித்யானந்தா பாபா அப்படின்ற அந்த நித்யானந்தர் மிகப்பெரிய புகழோட உச்சியில் இருந்தார். இதை மாதிரி ஒரு வாய்ப்பு யாராருக்கெல்லாம் அமையும் அப்படின்னா, ஒரு சில மகான்களுக்கே அது அமையும். சித்தர்கள் காலத்தில் கூட அகத்தியருக்கு சில சிஷ்யன்மார்கள், அது மாதிரி 1-2 பேருக்கு தான் அந்த குரு சிஷ்யரோட சரியான தன்மை அமையும். எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ஒரு நேரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர்கள் சரியாக இருப்பார்கள், சிஷ்யன்மார்கள் சரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் சிஷ்யர்கள் சரியாக இருப்பார்கள், குருநாதர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்குது. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில், எனக்கு தெரிந்த வரையில் சிஷ்யன்மார்கள் நிறைய பேர் உண்மையாக இருக்காங்க. நல்ல குருநாதர்கள் இங்கே கிடைக்கல. அதற்கான பஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, உண்மையான உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த நல்ல குருநாதரை இந்த சிஷ்யர் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இப்போ சிஷ்யர்களை, நல்ல சிஷ்யர்களை குருநாதர்கள் எளிமையாக அடையாளம் கண்டுகொள்வார்கள். ஏனென்று கேட்டீர்களே ஆனால், அவர்களுடைய அனுபவமும் ஞான நிலையும் அந்த உள்ளொளி தன்மையும் வேற. ஆனால் சிஷ்யன்மார்களுக்கு அப்படி இருக்குமா அப்படின்னால், இவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அவர்களுக்கு அனுபவம் கிடையாது. ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் தெரியாது. எது உண்மையான ஆன்மீகம், எது பொய்யான ஆன்மீகம், ஆன்மீகத்தில் யாரெல்லாம் உண்மையை சொல்லியிருக்காங்க, எந்தெந்த நூல்லாம் சரியாக சொல்லியிருக்கு, எந்தெந்த நூல்லாம் சரியாக சொல்லலை, அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ ஒரு நூலை படித்தாலே நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, அந்த நூலில் போட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஆரம்ப காலகட்ட ஒரு சாதகர் எந்த நூலை படித்தாலும் அது உண்மை அப்படின்னு நினச்சிப்பார்.
அப்புறம் அதை சார்ந்த அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் பொழுது, ஆகா இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, இங்கே தப்பாக ஏதோ எழுதியிருக்காங்க அப்படின்ற அனுபவம் கிடைக்கும் அவர்களுக்கு. அப்போ தான் அவர் புரிந்து கொள்வார். இங்கே நிறையா பொய்களும் நூல்களில் எழுதப்பட்டிருக்கு, போலியான நூல்கள், ஆன்மீகம் சார்ந்த நூல்களும் இங்கே நிறையா இருக்குது. உண்மைகளும் பொய்களையும் நிறைந்தே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ரொம்ப சிக்கலான உண்மைகள்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அனுபவ அறிவு உள்ளவர்கள் அப்படிங்கிறது இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக குறைவு. எல்லாம் புத்தக அறிவு. ஒரு 10 புத்தகங்களை படித்து கொள்வது, இல்லைன்னா ஒரு 50 புத்தகத்தை படிக்கிறது, அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் எடுத்து எழுதி ஒரு நூலாக வெளியிடுவது. ஒரு PhD பண்ணணுன்னா எதையாவது பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அது சம்மந்தமாக ஒரு நூலோ ஒரு கட்டுரையோ அவங்க கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணக்குள்ள அதையே அவர்கள் நூலாக எழுதிடுவாங்க, நூலாக கொடுத்துருங்க வழக்கம்லாம் இருக்குது. அப்போ அது உண்மையா பொய்யா அப்படின்றதுக்குள்ளெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. தமிழ் அகராதியை பார்ப்பாங்க, அந்த அகராதியில் என்ன சொல்லியிருக்கோ அப்படிலாம் எழுதுவாங்க. இப்போ திருக்குறளுக்கு விளக்கம் எழுதின நிறைய ஆட்களை நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பேர் புதுசு புதுசாக எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பரிமேலழகர் அழகருடைய அந்த உரை, தெளிவு உரைங்கிறது எல்லாருக்கும் ஒரு சரியாக இருக்குது. அவரோட தெளிவுரை போல் இன்னும் சரியான தெளிவுரை யாரும் எழுதவில்லை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறது. ஆனால் பரிமேலழகர் எழுதிய உரையிலேயே நிறையா சர்ச்சைகள், சிக்கல்கள், தவறுகள் இருக்குது. நான் உணர்ந்த வரையில் தவறுகள்லாம் அதில் இருக்குது. ஏனென்றால் வள்ளுவன் அதை போல் சொல்வதற்கு வாய்ப்பெலாம் இல்லை. ஏனென்றால் வள்ளுவனும் எங்கள் கூட்டத்தில் ஒருவராக தான் நாம் அவரை உற்று நோக்கிறோம். அவர்கள் கூட்டத்தில் நாமும் ஒருவராக உற்று நோக்கிறோம். ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. அப்படின்னக்குள்ள அவர் முதல் படியில் இருக்கிறார் என்றால் நாம் அதற்கு அடுத்தபடியில் நாம் இந்த யோக சாதனத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள், அவர்கள் ஒரு படியில் இருக்காங்க. ஆனால் முதல் படியில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அங்கே உண்மையாக இருக்குது. ஏனென்றால் அவர்களை எல்லாம் நாம் குருநாதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் நமக்கு முன்னோடிகள். நிறைய விஷயங்கள் நம்மளோட கருத்துகளும் அவருடைய கருத்துகளும் நிறைய ஒத்துப்போகுது. அவர்கிட்டேருந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நிறைய சித்தர்கள் நூலும் அப்படி தான். இப்போ நிறைய சித்தர்களோட கருத்துகளும் நம்ம கருத்துகளும் ஒத்துப்போகுது. அவங்கள்ட்டேருந்து நிறைய எடுத்துக்கிறோம். இந்த சித்தர்கள் நூலை பார்க்காமல் ஆய்வு பண்ணாமல் உங்களுக்கு ஞானோதயம் அடைய முடியுமா அப்படின்னா அடைய முடியும். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ புத்தரெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் காலத்தில் அதிக நூல்களை அவர் வாசித்ததாக தெரியவில்லை. அவருக்கு சரியான குருவும் கிடையாது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அப்படி தான். அப்படி இருக்கும் பொழுது நல்ல குருநாதர்கள் உருவாகி விடுவார்கள். அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்வது, இந்த சிஷ்யர்கள் அடையாளம் கண்டுகொள்வது என்பது மிக மிக கடினமாகவே இருக்கும். அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? நூல்கள் மூலயமாகவா
அப்போ நூல்கள் மூலயமாக அடையாளம் கொண்டு கொள்வதுன்னா அதுலேயே நிறைய பொய்கள் உண்மைகள் எல்லாம் கலந்ததாகவே இருக்குது. அப்போ அதை வைத்தும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள இயலாது. சரி, வேறு எப்படி தான் இந்த நல்ல குருநாதர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வது? முதல்ல நல்ல குருநாதராக இருக்கக்கூடிய அந்த குருநாதர் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவராக இருப்பார். மிக எளிமையாக இருக்கும். அவர் ருத்ராட்ச மாலைகள் நிறையா போட்டுக்கிறதோ, இல்லை அடிக்கடி உடைய மாற்றுறதோ, கலர் கலராக உடைய மாற்றுறதோ, இல்லை நிறைய நகைகளை போட்டுக்கொள்வதோ, நிறைய சிஷ்யன்மார்கள் கூட்டத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறதோ, பெண்கள் கூட்டத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறதோ அப்படிலாம் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கென்று மிகப்பெரிய ஆசிரமம் என்ற பேரில் ஒரு பெரிய பேலஸை கட்டிக்கொள்வது, அவர்களுக்கு அந்த தியான பயிற்சி சொல்லிக் கொடுக்கும் இடத்தை தவிர பெரிய இடமாக அமைத்து கொள்வது. ஏன்னா ஒரு 500 பேர் உட்காரணுன்னா அதற்கான ஹால் வேணும். அதுக்கு ஒரு பெரிய இடம் அமைக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. நமக்கு இந்த உலகத்தாருக்கு செய்யக்கூடிய நன்மைக்காக நாம் எவ்வளோ பெரிய இடம் வேணுமானாலும் அமைக்கலாம். அவர்களுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கென்று, அவர்கள் தங்குவதற்கென்று மாட மாளிகைகளை கற்றுக்கொள்வதோ அதெல்லாம் கூடாது. சில விஷயங்களை நீங்கள் உற்று நோக்கினாலே அவர்கள் போலி குருமார்கள் என்று உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நல்ல குருநாதர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சிஷ்யர்களை நல்ல குருநாதர்களாக மாற்றுவதற்காக தான் முயற்சிப்பார். தன்னுடைய எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார். முதல்ல அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருப்பார். நான் இந்த ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது எனக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதை எளிமையாக சிஷ்யன்மார்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இந்த சிஷ்யர்கள் கூட்டத்திற்கான கால அவகாசம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. நாம் வாழ்ந்த காலத்தில் இதை மாதிரி குருநாதர்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நம்மளுடைய காலம் முடிவதற்குள் எல்லா விஷயங்களையும் அந்த சிஷ்யர்மார்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கும். ரெண்டாவது, அவர் உண்மையை பற்றி மட்டும்தான் பேசுவார். பொய்யான விஷயங்களை அவர்கள் புகுத்துவது இல்லை. அதிகபட்சமாக இந்த யோக மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் உருவ வழிபாட்டை அவர்கள் பரிந்துரைப்பது கிடையாது. ஒரு சில காரணங்களுக்காக பரிந்துரைக்கலாம் என்று நினைக்கவும் மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் உருவ வழிபாட்டை பரிந்துரைப்பதில்லை. ஏன், என்ன காரணம்? அவங்க உருவ வழிபாட்டை அவங்க நமக்கு பரிந்துரைக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான கால அவகாசங்கள் இங்கே நமக்கு இல்லை. அதுக்கு ஏன் நம்ம காலத்தை வேஸ்ட்டு பண்ணோம்? ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனோட உண்மையான நோக்கம் என்ன? அவன் தன்னைத்தான் உணர்ந்து அவன் மேல்நிலையை, முக்தி நிலையை அடைவது தான் அவனுடைய நோக்கம். அந்த இறைநிலையை உணர்வது தான் அவனுடைய நோக்கம். அதற்கான நேரடியான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. சுற்றி வளைச்சி ஒரு ஊருக்கு நேராக ஒரு ரூட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏன் சுற்றி போகணும்? யாராவது ஒருவர் சுற்றி போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் வேணால் சுற்றி போகட்டும். ஆனால் உண்மையான சிஷ்யர்கள் அதை நினைக்கக்கூடாது. இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் உண்மையான குருமார்கள்
இந்த உலகத்திற்கு அதிகபட்சமாக தன்னை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்களா அப்படின்னால் இல்லை. இரண்டாவது, நல்ல குருநாதர்களை இந்த சிஷ்யர்கள் கூட்டம் கண்டுபிடித்திருக்கிறாரா அப்படின்னால் அதுவும் இல்லை. ஏனென்றால் தன்னைத்தான் அடையாளம் படுத்தி கொள்ளவே மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த சிஷ்யன்மார்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நிறைய விளம்பரங்கள் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க வேகமாக வளர்ச்சி அடைய மாட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு அப்படி தான் வளர்ச்சி அடைய முடியும். திடீர்னு 2 வயசு கூட ஏறுறது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அந்த அபார வளர்ச்சி என்பது இருக்காது. அப்படி அபார வளர்ச்சி இருக்குமானால் அது நிலைக்காது. படிப்படியாக ஒரு மனிதன் முன்னேறும் பொழுது தான் அவன் இறுதி வரையிலும் அதில் கடைத்தேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புகழ் நீண்ட நாள் நிலைத்திருக்கும், உண்மையான விஷயங்கள் நிலைத்திருக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக பிரபலமாகறீங்க, வேகமாக நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுறீங்க சிஷ்யர்கள் கூட்டத்தினால் அப்படின்னால் நீங்கள் சரியாக எதுவுமே செய்ய முடியாது. அப்படி உண்மையான குருநாதர்கள் அடையாளம் கண்டு கொள்வது இந்த காலத்தில் குறைவாகவே இருக்கிறது. உண்மையான குருநாதர்களை தேடி எந்த சிஷ்யர்களும் வருவதில்லை. போலி விளம்பரங்கள், போலி வாக்குகள், போலித்தனமான எழுத்துகள், போலித்தனமான புத்தகங்கள், இதையெல்லாம் நோக்கியே இந்த சிஷ்யர்களோட கூட்டம் அதை நோக்கி போய் அந்த குருநாதர்கிட்ட சிக்கிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக இருக்கு. இப்படி இந்த குருநாதர் என்பவர், உண்மையான குருநாதர் என்பவர் முற்போக்கு சிந்தனை உள்ளவராக இருப்பார். எல்லாத்தையும் பகுத்து பார்ப்பார். மக்களுக்காகவே இவர் வாழ்வார். இவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் மக்களை பற்றியும் இறைவனை பற்றியும் தன்னை பற்றியும் மட்டுமே இருக்கும். மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், எப்படி செய்வது, என்ன, அதை சார்ந்தே அவர்கள் சிந்திப்பார்கள். அவர்களுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, அப்படி சிந்திக்கிறாங்க இல்லையா, அந்த ஏழை மக்களை பற்றி, மனிதர்களை பற்றி அந்த சிந்திக்கும் பொழுது தான் அவர்களுடைய எண்ணம் இந்த உலகில் செயலாகும். அதனால தான் ஒரு நல்ல மனிதர்களை, நல்ல குருநாதர்களை, நல்ல மகான்களை ஒவ்வொரு ஊரிலும் என்ன பண்ணுவாங்க, பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல குருநாதர்களை வெளியூருக்கு போக விட மாட்டாங்க. அங்கேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேயே இருங்க இங்கேயே இருங்கன்னு அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு இடத்த கொடுத்து அவர்களை வைத்திருப்பார்கள். இது வள்ளலாருக்கு சில நேரங்களில் நடந்திருக்குது. சில பேர்லாம் அவரை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் செய்து கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயம் விவேகானந்தருக்கு மிக குறைவாகவே கிடைத்தது. அவர் உணவுக்காக பலவிதமான சிரமங்கள் பட்டிருக்கிறார். அப்படி உணவுக்காக ரொம்ப சிரமப்பட்டதின் காரணமாக அவருக்கு பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டார். பலவிதமான பிரச்சனைகள் அவர்கள் உடல்நிலையில். அதனாலவே அவர் சீக்கிரம் சமாதி நிலைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகினார். அதுவும் ஒரு விதமான கர்ம வினை என்பதை நம்மளால் உணர முடிகிறது. ஏனென்றால் இங்கு ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒருவருக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது என்றால் அது கர்ம வினையாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குருநாதரிடம் அவர் வியாதி வந்தபொழுது, நீங்கள் தான் மிகப்பெரிய குருநாதர்களாச்சே, அதை தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த ஜென்மத்தில் தடுத்து விட்டால் அடுத்த ஜென்மத்திற்கு அது வித்தாகிவிடும். ஆகவே நான் இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சுட்டு நான் அந்த இறைநிலையை உணர்ந்து முக்தி பெற விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல் நம்மளோட இந்த
இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இயல்பாகவே வாழுங்கள். உங்களுக்கு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு துன்பம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம துன்பம் அதிகமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் உணருங்க. அப்படி உணரவில்லை என்றால் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அடித்த பந்து தான் உங்களை நோக்கி வரும். அடிக்காத பந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சில நேரங்களில் வேகமாக ஓங்கி பந்தை அடித்திருப்பீர்கள், அது வேகமாக வரும், வலிமையாக வரும். ஒரு சில நேரங்களில் மெதுவாக அடித்திருப்பீர்கள், வலிமையற்றதாக இருக்கும், மெதுவாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பந்தை வீசியிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பந்து உங்களை நோக்கி வரும். நான் எதுவுமே செய்யலை என்னை நோக்கி வருதுன்னா, இந்த உலகத்தில் அப்படி நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இந்த உலகில் கிடையாது. அப்படிப்பட்ட இயற்கை தன்மை இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒன்று வேண்டுமானால் இருக்கலாம், நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு நீங்கள் தெரியாமல் முழிக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா சாதாரணமாக நடக்காது. அது நல்லதாக இருந்தாலும் கெடுதலாக இருந்தாலும். அதற்காக தான் நம்ம அடிக்கடி என்ன சொல்கிறோம் அப்படின்னால், நல்லதையே நினைங்க, நல்லதையே சிந்திங்க, நல்லதையே சிந்தித்து செயல்படுத்துங்க, உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. ஒரு கர்மத்தை கரைப்பதற்கு இது ஒரு வழிமுறை, நல்ல வழிமுறை. இல்லாதவர்களுக்கு உணவை கொடுங்கள். இருப்பவர்களுக்கு அன்னதானம் போட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இல்லாத நபர்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும். அந்த உணவு உங்களை மேம்படுத்தும். அது மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்தாற்போல் நல்லா ஜெபிக்கணும். இந்த ஜெபம்தான் உங்களுடைய கர்மாக்களை கரைக்கக்கூடிய தகுதி படைத்தது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்னால் அதிகபட்சமாக ஜெபம் பண்ண முடியல, தவம் பண்ண முடியல, பயிற்சி பண்ண முடியல அப்படின்னா ஒரு குறைந்த நேரமாவது நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம், இல்லை அதுவும் முடியாதவர்கள் ஒரு 3/4 மணி நேரம், அதுவும் முடியாத ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் பண்ணுங்கள். ஒரு நாள் முடியல, மறுநாள் பண்ணுங்கள். எந்த நாட்களில் உங்களால் செய்ய முடியலையோ அந்த நாட்களையெல்லாம் விட்டுடுங்க. மற்ற நாள்களில் நீங்கள் செய்யுங்க. ஏனென்றால் உங்களுடைய வேலை என்னவென்றால் அதற்காக தான் நீங்கள் முக்தி அடைவதற்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. அந்த முக்தி அடைவதற்கான வழி தான் அந்த பயிற்சி, வாசியோக பயிற்சியோ சித்த வித்தை பயிற்சியோ, அதுக்கு தான். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறீங்க, இந்த வேலையை பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. சரி, அப்படி ஒரு சில நபர்கள் இருக்கீங்க அப்படின்னால் அதிகமான உடல் உழைப்பை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்யுங்க. அது பண்ண முடியுமா? அதை விட நான் ஜெபமே பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ஜெபம்தான் அதிக கர்மாவை கரைக்கக்கூடிய தன்மை இந்த யோக பயிற்சிக்கு மட்டுமே உள்ளது. நீங்கள் என்ன அன்னதானம் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த யோக பயிற்சியில் கர்மா கரையும் அளவிற்கு அந்த நல்ல செயலிலோ இல்லை அந்த அன்னதானத்திலையோ நடந்துருமானா நடக்காது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னதானம் உங்களுக்கு மோட்ச வீட்டின் திறவுகோல், நீங்கள் இப்படி நல்லது பண்ணுங்கள், அன்னதானம் போடுங்க, அந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுங்க, இந்த கோயிலுக்கு டொனேஷன் கொடுங்க, இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு உங்களை உங்களுக்கு வலியுறுத்துவாங்க. அதெல்லாம் சும்மா. நீங்கள் எதையுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜபத்தை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னால் போதுமானது. குருக்களில் 2 விதமான குருக்கள் இருக்கிறார்கள். பலவிதமான குருக்கள் இருக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த யோக பயிற்சியில் ஒரு 2 விதமான வழி இருக்குது. அந்த குருநாதர்களிலும் 2 விதமான வழி இருக்குது. என்ன அப்படின்னால், யோகத்திற்கு நாம் எல்லாத்தையும் அனுபவித்துட்டு போகும் முறை என்று ஒன்று இருக்கிறது. இல்லறத்தில் இருந்துட்டு போகிற முறை அப்படி வச்சுங்க. இன்னொரு முறை இல்லறத்தில் இல்லாமல் போகும் முறை.
அனுபவிக்காமலே நான் போகிறது. அப்படி 2 முறை இருக்குது யோகத்தில். இந்த குருநாதர்கள் அனுபவிச்சுட்டு போகிற சில பேரும் அனுபவிக்காமல் போகிற சில பேரும் இருக்காங்க. அனுபவிக்காமல் போன லிஸ்ட்டில் வந்து வள்ளலார் ஒருவர், மாணிக்கவாசகர் ஒருவர். இந்த மாணிக்கவாசகரை நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் என்றால், மாணிக்கவாசகரை நான் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் அவர் எழுதிய ஞானத்தாழிசை என்ற நூல். இந்த திருவாசகம் என்ற நூல் வந்து அவர் முக்திக்காக அவர் அழுது புலம்புகிற ஒரு நூல். மனம் உருகி அழுது புலம்புகிற ஒரு நூல். சில நுட்பங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு நூல். ஆனால் முழுமையாக ஞானத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் மாணிக்கவாசகர் எழுதிய நூல்னால் அது ஞானத்தாழிசை தான். அந்த ஞானத்தாழிசை என்ற ஒரு நூலை எழுதினால் மட்டுமே தான் நாம் அடிக்கடி மாணிக்கவாசகரை குறிப்பிடுகிறோம். ஏனென்றால் அவரும் நம் யோக வழியை பின்பற்றியவர் என்ற காரணத்தினால், அவரும் வள்ளலாரைப் போலவே அவரும் கூறியிருக்கிறார் என்ற காரணத்தினால்தான் அந்த 63 நாயன்மார்களில் அதிகபட்சமாக நாம் மாணிக்கவாசகரை எடுத்துக்கொள்கிறோம். அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா 63 நாயன்மார்களே நீங்கள் வந்து அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த மாணிக்கவாசகரை மட்டும் ஏன் எடுத்துக்கிறீங்கன்னா அதற்கு இதுதான் காரணம். அவர் ஞானத்தை பற்றி தனியாக எழுதியிருக்கிறார். அந்த ஞான நூல் சித்தர்களுடைய நூல்களுக்கு இணையாக இருக்கிறது. அதனால தான் அவரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இப்படி அனுபவிச்சுட்டு போகாத ஆட்களில் வள்ளலார், மாணிக்கவாசகர், இந்த விவேகானந்தர் இவர்கள்லாம் அதில் வந்து அடங்குவாங்க. இப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு போனவர்களில் நிறைய பேர் இருக்காங்க. புத்தர், ராகவேந்திரர், சிவானந்த பரமஹம்சர், இப்படி பலவாறு சொல்லிக்கிட்டே போகலாம். ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன வித்தியாசம்தான். இவர்கள் அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க அனுபவிக்காமல் போயிருக்காங்க. இவங்க பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அதிகமாக, அவங்க குறைவாக அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னால் இல்லறம் என்பது அதை நீங்கள் சரியாக நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்களா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் இல்லறத்தில் இருந்து நீங்கள் ஞானம் பெறுவது, யோக மார்க்கத்தில் செல்வது மிக மிக கடினம். ஏனென்றால் அதை போல நமக்கு ஒத்துழைக்கும் பெண்கள் கிடையாது. இந்த பெண்களால் தான் இந்த ஆண்கள் அழிக்கப்படுகிறார்கள், இந்த ஆண்களால் தான் பெண்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதிகபட்சமாக இந்த பெண்கள் யோகத்திற்கு வரமாட்டார்கள், ஆண்களையும் கெடுப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால்தான் இந்த பெண்களை கண்டு சித்தர்கள் கூட்டம் பயந்திருக்கிறது. இப்போ ஔவையார் எப்படி ஒரு ஆணை கண்டு பயந்தாரோ, அவர் வந்து இந்த பெண்கள் கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு மாமனிதர், ஒரு பெரிய மகா சித்தர் அவர். ஏன் அப்படின்னா, பெண்களில் அவ்வளோ பெரிய ஞானியை நீங்கள் வந்து காண்பது என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஞானி வந்து ஔவையார். சித்தர்கள் நூலுக்கு இணையான நூலை அவர் வந்து எழுதியிருக்கிறார், தொகுத்திருக்கிறார். அதனால் நம்ம அடிக்கடி ஔவையாரை பற்றியும் பேசுவதற்கு அதான் காரணம். நாம் உண்மையான ஞான மார்க்கத்தை யாரெல்லாம் இங்கே வந்து நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்களோ அவங்கள பற்றி எல்லாம் நாம் பேசுவதற்கு நம்ம வந்து தயாராக இருப்போம். அவங்களெல்லாம் விட மாட்டோம், அவங்கள நம்ம வந்து அழைச்சிப்போம் இந்த பேசும்போது. அப்படி தான் உண்மையான மகான்கள் இருப்பார்கள். ஒரு உண்மையான ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்னா, ஒரு உண்மையான மார்க்கத்தை அவர் வந்து இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் கற்றுக்காமல் போங்க, இது உங்களுக்கு சிரமமாக இருக்குது, இல்லை எளிமையாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையான மார்க்கங்கிறது இதுதான், இதுக்கு உடன்பட்டு நீங்கள் வந்தீர்களேனால் வாங்க,
இல்லை வரல அப்படின்னா வர வேண்டாம். எல்லாராலையும் இதை வந்து கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிறது சித்தர்களுக்கு தெரியும். அப்படின்றது தான் சித்தர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த போலி குருமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பொய்யா கதையை சொல்லி 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 உங்களுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு உங்கள் பணத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க. அப்போ ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். வாழும் கலை பயிற்சி என்று ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. நமக்கு என்ன வாழ தெரியாமலாம் வந்துட்டோம், நமக்கும் நம்மளுடைய மூதாதையர்கள் வாழ்வியல் முறையை கற்றுத்தரதான் இவங்க கற்றுக் கொடுத்துட போகிறாங்க. இன்னும் பெருசாக இவர்கள் சொல்லித்தர விஷயங்களை நான் செய்தால் நம்ம வாழ்க்கை முறை மாறிவிடாது, பெரிதாக மாறிவிடாது. அது மாறுவது என்பது நம் உள்ளார்ந்த விஷயம். நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம், நிறைய விஷயம் சொல்கிறோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களாக 8 மாதங்களாக நிறைய காணொளி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு கிடச்சிருக்கு, இது எந்த அளவுக்கு நம்ம வெளில கொண்டு போக முடியும், கொண்டு போயிருக்கோமானா இல்லை. அதிகபட்சமாக இந்த விஷயத்தை நம்ம வெளில கொண்டு போகவே இல்லை, கொண்டு போக முடியல, அதற்கான ஆதரவு கிடைக்கல. எவ்வளோ பேர் ஏற்றிருக்காங்கன்னு தெரியல. அதிகபட்சமாக நம்மளுடைய இந்த காணொளியை பார்ப்பது என்பது அதிகபட்சமாக 50 பேர், அதுக்கு அடுத்த ஒரு 100 பேர் அப்படி கிட்டத்தட்ட அப்படி பார்க்குறாங்க. நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. மற்றவர்கள் எல்லாம் ஒரு தொட்டுக்க மாதிரி தான். நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி தொட்டுக்கிறோமோ, சரி ஒரு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொன்னால் அதை நம்ம தொட்டுக்க மாதிரி தொட்டுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அதனால் கேட்குறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டுறாங்க. கேட்பதில் தெரிந்து வைத்து கொள்வதில் எந்த விதமான லாபமும் யாருக்கும் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி தான். ஒரு விஷயத்தை ஒரு நூலில் படிக்கிறீங்க, அதை செயல்படுத்தணும்ல. ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அப்போ நீங்கள் செயல்படுத்தினாதான் அந்த அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் செயல்படுத்தவே இல்லை அப்படின்னால் அது புரியாது. அதனால் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொள்வது நல்லது. யோகத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொள்வது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போலி குருநாதர், போலி ஆன்மீகத்தில் இருந்து, இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். யார் உண்மையான குருநாதர், யார் பொய்யான குருநாதர் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த உண்மையான குருநாதர் என்ன பண்ணுவார், மக்களை சார்ந்து தான் அவர் எது செஞ்சாலும் மக்களை சார்ந்து தான் செய்வார். இப்போ வந்து ஒரு கூட்டம் கூட்டணும்னு வச்சுங்க, ஒரு பெரிய கூட்டம், ஒரு 10,000 பேர் கூட்டணும் அப்படின்னா, அந்த 10,000 பேரை நான் வந்து ஒருங்கிணைக்கிறேன்னா அதனால் அவர்களுக்கு என்ன நன்மை, அதனால் எனக்கு என்ன நன்மை, இந்த உலகம் அதனால் சுபிட்சம் அடையுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க உற்று நோக்குவாங்க. சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து பல லட்சத்தை செலவு பண்ணிவிட்டு அதையும் அந்த மக்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு செலவு பண்ணிவிட்டு என்ன பிரபலப்படுத்துறதுக்காக, பிரகடனப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறதுங்கிறது பண்ண மாட்டாங்க. சித்தர்கள் அந்த செயலை எப்போதுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் தன்னை வந்து மிகைப்படுத்திக்கணும், உலகம் ஃபுல்லாக அவங்கள பற்றி தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி விழாக்கள் நடத்துவது, பிரபலங்களை கூப்பிடுவது. நமக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த சினிமாக்காரர்களுக்கும் அவர்கள் போலித்தனமாக வேஷமிடுபவர்கள், அவர்களுக்கும் நம்ம உண்மையான உள்ளதை உள்ளபடி வாழக்கூடியவர்கள், உண்மையான நோக்கத்திற்காக உண்மையான விஷயங்களை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர்கள். அப்படி இருக்கும்பொழுது போலித்தனமான விஷயங்களில் உண்மையான குருமார்கள் என்றுமே தலையிட மாட்டாங்க. அப்போ ஒரு 100 பேருக்கு பணம் கொடுக்குறாங்க மக்கள் அப்படின்னா, ஒரு விழா நடத்துகிறோம், ஒரு 100 பேருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம், ஒரு 10,000 பேருக்கு கல்விக்கான உதவி தொகையை கொடுக்குறோம், அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்கள வர வச்சு கொடுக்கலாம். அது ஒரு விழாவாக கொண்டாடலாம். அது பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கணும். இல்லை நல்ல கருத்துக்களை
அவர்களிடம் சொல்வது. நல்ல கருத்துக்களை சொல்வதற்கு கூட்டம் தேவையில்லை. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம டிவிலேயோ இதுலேயோ பேசி அனுப்புனா முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டத்தை கூட்டும் அந்த கூட்டத்திற்கு செலவான தொகையை இந்த ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். வீடு இல்லாதவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அமிர்தானந்த அம்மையெல்லாம் அந்த சுனாமி காலத்திலலாம் நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்தாங்க. இப்போ அந்த சுனாமி டைமில் மட்டும்தான் அவங்க கட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களிடம்லாம் ஏகப்பட்ட சொத்து குமிஞ்சு கிடக்கு. அவர்கள்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல் திறக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய ஃபண்டு வருது. இந்த தமிழர்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நல்லவன் மாதிரி ஒரு குருநாதரோ இல்லை மற்றவர்களோ நல்ல ஒரு மாதிரி பேசினாங்க அப்படின்னா அதில் உழுந்து பணத்தை கொடுத்துருவாங்க. இவன் அதை மாதிரி பேசுறதுக்கு காரணமே அவங்க பணம் கொடுக்கணுன்றதுக்காக தானே. அப்படி பலவிதமான கோடிக்கணக்கில் பணம் வந்து இங்கே வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள் இந்த போலித்தனமான ஆட்கள்கிட்ட அந்த பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. அவெல்லாம் ரொம்ப சுகபோகமாக வாழறான். அவன் வாழ்ந்துட்டு போகட்டும், தப்பு இல்லை. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் இல்லையா? இந்த மக்கள் ரொம்ப கடும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சில இடத்துலலாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு வீடு இல்லாத அந்த வீடு வந்து வெய்ய காலத்துலேயும் தங்க முடியாது, மழை காலத்துலேயும் தங்க முடியாது. வெயில் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் படும், ஏன்னா அதில் கூரையே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு சில நபர்கள் எங்கிருந்தோ ஏதோ ஒரு உதவிகளை இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால செஞ்சு கொடுக்குறாங்க. அதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுலேயும் சரியில்லாத நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் யாருக்காவது ஒருத்தவர்களுக்கு 2 பேருக்கு 10 பேருக்கு நல்லது நடந்துடுதில்ல, அதை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனால் உலகத் தமிழர்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் தவறான ஒரு நபர்களுக்கு தவறான நன்கொடையெல்லாம் நீங்கள் அனுப்புறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய உதவி நேரடியாக அந்த ஏழைகளுக்கு செல்ல வேண்டும். உண்மையான அன்னதானங்களுக்கு, உண்மையான ட்ரஸ்ட்டுகளுக்கு, உண்மையாக இந்த உதவிகளை செய்பவர்களெலாம் போகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது, முதியோர்கள் ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், காலை உணவுக்கு 50 பேர்கிட்ட காசு வாங்குவான். காலை உணவு ஒரு வேளை தான் போடுவான். 49 பேர் காசை முழுங்கிடுவான். இப்போ முடிந்த அளவுக்கு நம்மளே சமைச்சு நம்மளே ஹோட்டல்லேருந்து போயிட்டு சர்வ் பண்ணிட்டு வர மாதிரி பாருங்கள். இந்த பணத்தை கொடுப்பதை தவிர்த்திடுங்க. நம்மளோட இயலாமை தான், ஆனால் அது வந்து சரியான நிலைக்கு போவதில்லை. உங்கள் அருகில் பக்கத்தாப்பில் உங்களுக்கு எழுத்தாப்பில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய ஏழைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு இவர்களை ஏற்கனவே பல கோடிக்கு அதிபதி திரும்பவும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து என்ன ஆக போகுது? தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் உலகத்தில் பல கோடி கணக்கில் சொத்தை வச்சுருக்காங்க. அவர்கள்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பெரிய உதவி பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அதிகபட்சமான பேர் அது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு 1-2 பேர் குறைஞ்சபட்சமாக பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு சொத்தை எழுதி வைப்பது, இந்த மாதிரி இந்த ஒரு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஏக்கர் சொத்து வச்சுருப்பான். அவனுக்கு வந்து குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, அவனுக்கு சந்ததிகள்லாம் இருக்காது. சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். அந்த 100 ஏக்கர் நிலத்தை அவன் வந்து வாடகைக்கு வந்து அந்த விவசாயம் பண்ணுற அந்த ஏழைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட வந்து வருஷத்துக்கு இவ்வளோ மூட்டை நெல் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரே நாளில் என்ன பண்ணுவான், கோயிலுக்கு எழுதி வச்சுருவான்.
இந்த ஏழைகள் தான், இந்த ஏழைகளுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் தான் கோவில், அந்த உடம்பு தான் கோவில், அந்த ஏழைகளுக்குள்ளார இருக்கிற அந்த உயிர் தான் கடவுள், கடவுளோட ஒரு துளின்றது அவனுக்கு தெரியாது, புரியாது. ஏன்னா உண்மையான ஆன்மீகத்தை அவன் உணரலை. அது தெரியாமல் என்ன பண்ணிவிடுவான், கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் பல கோடி சொத்து இருக்குது. ஆனால் இந்த பல கோடி சொத்துக்களை அவன் மூதாதையர் எப்படி சம்பாதிச்சிருப்பான்னா, அந்த ஏழைங்களோட கொஞ்சம் பேர் ரத்தத்தை உறிஞ்சியும், ஒரு சில பேர் கொஞ்சம் நல்லதை பண்ணியும், அதிக கெடுதல் பண்ணியும் இப்படி சேர்க்க முடியும். ஒரு தனி மனிதனால் பெருசாக உழைத்து பெரிய முன்னேற்றத்தை நிறைய பேரால் அடைய முடியாது. இந்த அளவில் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க ஐடி கம்பெனி. ஆனால் கொள்கைக்காக வாழும் நபர்கள், கொள்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் நபர்கள்லாம் இங்கே குறைஞ்சிக்கிட்டே வராங்க. குறைஞ்சிட்டாங்க, ஏதோ 1-2 பேர் இருக்காங்க. அவர்களை அடையாளம் கண்டுகொள்வதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இது எப்படி நல்ல குருமார்களை நம்மளால் அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லையோ அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த போலித்தனமான குருமார்கள் என்ன பண்ணுவான், தன்னை அழகுபடுத்திப்பான், தன்னை முன்னிலைப்படுத்துவான், தான் சொல்வது தான் சட்டம்னு சொல்லுவான். அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவன் தான் குருநாதராக இருப்பான், அவன் தான் தலைவராக இருப்பான். இப்போ சின்ன சின்ன ட்ரஸ்ட்லாம் இருக்குது, ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக உருவாக்குறானுங்க, அவன் தான் தலைவராக இருப்பான். அவன் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும். நீங்கள் எதிர்பேச்செல்லாம் பேசவே கூடாது, எதிர்கருத்துகள் சொல்லக்கூடாது, மற்ற நூல்கள்லாம் படிக்கக்கூடாது. அவனுடைய நூலை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும். வெளியில் போகக்கூடாது. நீங்கள் பேசலாம், மற்ற விஷயங்களை பற்றி எதை பற்றியும் பேசக்கூடாது. அந்த கிளாஸை சார்ந்து, அந்த ஆசிரமத்தை சார்ந்து, அதை சார்ந்து தான் பேசணும். இப்படி மற்றவர்களிடம் நல்ல கருத்துக்களை அந்த மனிதர்கள் பெற முடியாத அளவிற்கு அங்கே மூளை செலவுகள் நிறைய பேருக்கு செய்யப்படுது. தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்ளும் அந்த தன்மை அப்படிலாம் நிறைய போலி சின்ன சின்ன குருமார்கள்லாம் அங்கங்கே இருக்கான். இப்போ ஆன்மீகம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஆன்மீகம்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு, ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு தான் இல்லை. உண்மையை நோக்கி தான் எவனும் பயணம் பண்ணல. அங்கங்கேயும் சின்ன சின்ன குருநாதர்கள் உருவாகிட்டான். 30 வயசில், 25 வயசில், 20 வயசில் ஒரு 4 பயிற்சியை கற்றுக்கிட்டு ஒரு குருநாதர் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் போலி குருநாதர்களுக்கான ஒரு வழிமுறை அப்படின்றது தான் நான் சொல்கிறேனே தவிர, இதை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஒரு 30 வயசில் நல்ல குருநாதர்கள் இருக்க முடியாதா அப்படின்னா இருக்க முடியும், முடியாதெல்லாம் சொல்ல. அவர்கள் பெரிதாக தன்னை பிரகடனப்படுத்திக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்களாம் பேசக்குள்ள சின்ன குழந்தைங்க பேசுகிற மாதிரியே இருக்குது. அனுபவமற்ற நிலையில் அவர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய கருத்துகள், அவர்களோட ஆன்மீகத்தில் முதிர்ச்சி இல்லாத தன்மை தான் அவங்களோட பேச்சுகள்லேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம். அப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ அவர்களோட எவ்வளவோ இந்த உலகத்தில் வேலை இருக்குது, எவ்வளோ ஏமாத்துறதுக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலையெல்லாம் செய்யாமல் ஆன்மீகம் என்ற ஒரு வேலையை அவன் வேலையாக எடுத்துக்கிறான்ல, அவன் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறான். அதுதான் நீங்கள் ஏற்றுக்க முடியாத ஒரு கொடுமையாக இருக்குது. இந்த ஆன்மீகம் என்பது பாரபட்சம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்த விதமான விலை இல்லாமல் இந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரே விஷயம் இதான். இங்கே தான் ஒரு பெரிய ரூல்லாம் கிடையாது, நீ இந்த ஜாதியில் இருக்கணும், அந்த ஜாதியில் இருக்கணும். அதையும் பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸருங்க இருக்காங்கள, அவங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களை தேடி பயிற்சி கொடுக்குற ஆள்லாம் இருக்கான். ஏழைங்கன்னா விட்டுடுவான். இது மாதிரி நிறையா இங்கே விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போலி குருமார்களோட தன்மைலாம் இங்கே நிறையா இருக்குது.
அந்த எப்படி எப்படிலாம் பணத்தை உருவாக்கணும், எப்படி எப்படிலாம் பணத்தை சம்பாதிக்கணுமோ அப்படி இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. ஏனால் அப்படி தான் இந்த உலகமும் இருக்குது. அவர்களை நோக்கி தான் இந்த உலகம் எல்லாம் அப்படியே போகுது, அலலையாக போகுது. உண்மையான பேச்சோ உண்மையான குருநாதர்களை பார்த்தாலோ இந்த மக்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அவருக்கெல்லாம் வேறு வேலை இல்லைப்பா, அவருன்னா இதை பொய்யின்றார், அதை பொய்யின்றார், இப்படின்றார், அப்படின்றார், அப்படி தான் இருக்குது. ஆனால் அதற்கான ஆய்வை அவர்கள் செய்வதில்லை. மேலை நாடுகளில் மிகப்பெரிய பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் இந்த கடவுள் சம்பந்தமாக, இந்த யோகம் சம்பந்தமாக, தத்துவம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். மிகவும் அறிவு நுட்பமாக இருக்கிறது. அங்கேயும் மூட பழக்க வழக்கங்கள் இல்லையானா அங்கேயும் மூட பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்குது. எங்கே ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்கிறோமோ இந்த ஆன்மீக பூமியில் தான் மூட பழக்க வழக்கங்களும் நிறையா இருக்குது. போலிகளை நம்புவதும் இங்கே தான் நிறையா இருக்குது. உண்மையான குருநாதர்களை இவர்கள் ஏன் நம்பவில்லை என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது இந்த போலி குருமார்கள் தான் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கிறார்கள். அவர் தான் விழாவை கொண்டாடுறாங்க, அவங்கள ஆரவாரப்படுத்துகிறாங்க. இந்த உண்மையான குருமார்கள் இந்த மக்களோட முன்னேற்றத்தை பற்றியே பேசுகிறாங்க, உண்மையை பற்றியே பேசுகிறாங்க. இதெல்லாம் செய்யாதீங்கன்றாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் ரொம்ப காலமாக அதில் ஊறி போனவங்க ஒரு விஷயத்தை அது செய்யக்கூடாதுன்னாக்குள்ள அவங்க மனம் வலிக்குது. அது வலிக்குதுன்றதுனால உண்மையை சொல்லாமல் சித்தர்களால் இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சரி, எங்களால் இருக்க முடியுமானா முடியாது. உண்மையை பேசாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லாம் பொய்யே தான் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கே உண்மையை பேசுகிறதுக்குன்னு ஒருத்தர் வேணுமா வேணாமா? இந்த யோகத்திலேயாவது நம்ம உண்மையை பேசணுமா வேணாமா? இந்த ஆன்மீகத்திலேயாவது நம்ம உண்மையை பேசணுமா வேணாமா? இந்த போலித்தனமான விஷயங்களை பேசுவதற்கு கோடிக்கணக்கான பேர்கள் இருக்காங்க. ஆனால் உண்மையான யோகத்தையும் உண்மையான ஞானத்தையும் இங்கே போதிப்பதற்கு மிக 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 குறைந்த நபர்களே இருக்கிறார். அந்த நபர்களிலும் ஆசைப்படுபவர்கள், பதவி ஆசைப்படுபவர்கள், தன்னை முன்னிலைப்படுத்துபவர்கள், அப்படியும் சில பேர் இருக்காங்க. அப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும், எந்த விதமான மக்களிடமிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக வாழும் நபர்கள் மிக மிக சொற்பம். இப்போ சில குருநாதர்களுக்கு சில வழக்கம் இருக்குது. அவர்கள் மற்றவர்களையெல்லாம் அதிகப்படியாக மேம்படுத்துவார்கள், தன்னை மேம்படுத்திக்க மாட்டார்கள். அப்படி சில குருநாதர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களும் நமக்கு தேவையான குருநாதர்கள் தான். அவர் தன்னை மேம்படுத்திக்கவில்லை, ஆனால் மற்ற சிஷ்யர்கள்லாம் மேம்படுத்திக்கிட்டே இருப்பார். கடைசி நேரத்தில் அவர் அவர் நிலையை அடைஞ்சிட்டு போயிடுவார். இப்படியும் சில குருநாதர்கள், உண்மையான குருநாதர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை மக்களை நோக்கி, சிஷ்யர்களை நோக்கி இருக்கும், அவர்களை முன்னேற்றுவதில் இருக்கும். அதுதானே உண்மையான ஆன்மீகம், உண்மையான யோகம். தானும் முன்னேறணும், தன்னை சார்ந்தவர்களும் முன்னேறணும். ஆனால் ஒரு சில பேர் தன்னை சார்ந்தவர்களை முன்னேற்றி எல்லாரையும் விட்டுட்டு கடைசியாக அவர்கள் ரொம்ப தடுமாறி போவாங்க. இப்படி இருக்கிற கூட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த திருநாவுக்கரசரை நாம் எடுத்துக்கலாம். அவர் இன்னும் நிறைய சேவை பண்ணணும், எனக்கு இன்னொரு பிறவியை கொடு, என்னோடய சேவை இந்த மக்களுக்கு பத்தலை, அதனால் இன்னொரு பிறவியை கொடுத்து இதே தன்மையோட என்னை பிறக்க வச்சு இந்த மக்களுக்கு இன்னும் சேவையை செய்யணும் அப்படின்னு நினைத்த கூட்டத்தில் அவரும் ஒருத்தவர். இப்படியும் சில மகான்கள் இருந்திருக்கிறார்கள். தன்னை ஒரு சாதாரண ஒரு சமாதி நிலையை அடைந்துவிட்டு மீண்டும் பிறவி எடுத்து மீண்டும் இந்த பணியை தொடரும் நபர்கள்லாம் இருக்கிறாங்க. சித்தர்கள் நினைத்தால் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தன்னை மாற்றிக்கொள்ளலாம்.
அது அவர்களுக்கு இயல்பு தான். ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் எத்தனை ஜென்மம் வேண்டுமானாலும் எடுத்து எடுத்து வருவார்கள். அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்கள உடம்பை எடுத்து வரக்குள்ள அவங்க சின்ன குழந்தையிலேருந்து திரும்பவும் சின்ன குழந்தையிலேருந்தே வளரணும். சின்ன குழந்தையிலேருந்தே சில விஷயங்களை கற்று தேர்ந்து அதற்குரிய அல்லல் பட்டு அவஸ்தைப்பட்டு துன்பப்பட்டு, அதனால்தான் நிறையா மகான்கள் எனக்கு பிறவியே வேணாம் அப்படின்னு போகிறது. ஏன் அப்படின்னா, இங்கே போலித்தனங்கள் தான் நிரம்பப்பட்டு கிடக்கின்றன. போலித்தனமான விஷயங்களில் தான் இந்த உலகமே இயங்குது. உண்மை என்னென்னா, மாயை தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. சரி, இப்படி குருநாதர்களிடம் நாம் நல்ல குருநாதர்களை எப்படி தேர்வு செய்வது அப்படின்னால், நீங்கள் போய் முதல்ல கடவுள் யாருன்னு எனக்கு தெளிவாக சொல்லணும். கடவுளை யார் ஒருவர் வெளியில் காண்பிக்கிறாரோ அவர் சரியான குருவாக இருக்க மாட்டார். கடவுளை உங்களுக்குள் காண்பிக்க வேண்டும், அப்போ தான் அவர் உண்மையான குருநாதர். வெளியில் ஒரு பொருள் இருக்குது, அங்கே தான் நீங்கள் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறவர் உண்மையான குருநாதர் அல்ல. நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு மனிதன் இறைவனை உணர வேண்டுமென்றால், தரிசிக்க வேண்டுமென்றால் தனக்குள்ளே தான் தரிசிக்க முடியும், காண முடியும். வெளியில் நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. இந்த உண்மையை அவங்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது, அந்த கடவுள் யார் அப்படின்ற உண்மையை உங்களுக்கு சொல்லணும். அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்ற உண்மையையும் உங்களுக்கு சொல்லணும். இந்த கடவுளோட தன்மைங்கிறது இருள் அப்படின்ற ஒரு சில நபர்கள் சொல்வார்கள். இந்த இருள் தன்மை என்பதுதான் மாயையால் நிரப்பப்பட்டது. சைவ சித்தாந்தத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த உலகம் மாயையால் நிரம்பப்பட்டது, மாயையால் தான் இயங்குது அப்படிங்கிறது உண்மையான உண்மைதான். இந்த மாயையால் தான் இந்த உலகம் இயக்கப்படுகிறது. மாயை இருந்தால்தான் ஒவ்வொரு உயிரும் உருவாகும். இந்த மாயையால் ஆனது தான் இந்த உலகம். அதிகபட்சமான வேலை இந்த உலகத்தில் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மாயைக்கு தான். அந்த மாயையை தான், அந்த இருள்தன்மையை தான் ஒரு சில பேர் கடவுள்னு சொல்கிறான். இப்படி சொல்கிறான் அப்படின்னா அவன் போலி குருமார். அது கடவுள் அல்ல. கடவுள் என்பவர் யாருன்னு உங்களுக்கு அவர் தெளிவாக சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, முக்தி அடையக்கூடிய நேரடியான அந்த பயிற்சியை உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு 2 கிளாஸு 3 கிளாஸு உங்களை மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அப்படிலாம் இழுத்துட்டு போகாமல், உங்களை 10 நாள் உட்கார வச்சு 20 நாள் உட்கார வச்சு அடுத்த கிளாஸுன்னெலாம் கொண்டு போகக்கூடாது. அதிகபட்சமாக ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி போனால் அதிகபட்சமாக 2 நாளில் உங்களுக்கு முக்தி அடையக்கூடிய அந்த பயிற்சியை நேரடியாக சொல்லிக் கொடுக்கும் தன்மை உண்மையான குருநாதருக்கு மட்டுமே இருக்குது. என்னை பொறுத்த வரையிலும் அந்த முக்தி அடையும் தன்மையை உங்களுக்கு உணர்த்துவதற்கு என்பது அதிகபட்சமாக உங்களுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். ஆனால் அதற்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு நுழைக்க வேண்டும் இல்லையா? அதற்குரிய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அதற்கு பல நாள் எடுத்துக்கும். என்னை பொறுத்தவரையில் ஒரு 2 நாள் 3 நாள் போகும் அதிகபட்சமான கருத்துக்களை உங்களுக்குள்ளே சொல்கிறதுக்கு. அப்படிங்கிறத எந்த குருநாதர் உங்களுக்கு சொல்கிறாரோ அவர் உண்மையான குருநாதர். உங்களை தன்மையப்படுத்தி என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறவர்கள் நல்ல குருநாதர்கள் அல்ல. உங்களை நன்றாக பயிற்சியில் தேர்ச்சி அடைந்தவர்களாக ஆக்கி, உங்களை எந்த குருநாதர் வெளில போய் மக்களுக்கான தொண்டை செய்யின்னு சொல்கிறாரோ அவர்தான் உண்மையான குருநாதர். இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, ஒவ்வொரு சிஷ்யன்மார்களையும் அடிமையாக ஒவ்வொரு ஆசிரமங்களையும் வச்சுருக்காங்க. அவர்கள் எல்லாம் அவர்கள் செய்யும் வேலைக்கு கூலி கொடுக்காத ஒரு உழைப்பாளிகள். உண்மையாக பார்த்தீங்கன்னா இவர்களைப் போல பாவம் செய்தவர்கள் யாரும் இல்லை.
அவ்வளோ அப்பாவிகள் அவர்கள். அந்த அப்பாவிகள் அந்த மகான் என்று சொல்லப்படும் அந்த நபர்களால் வசீகரிக்கப்பட்டு அவர்கள் பின்னணியே அவர்களையே உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் சிஷ்யர்கள் கூட்டம் இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்குள்ள நமக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. ஏனென்றால் அவர்களுக்கு முக்தி அடையக்கூடிய பயிற்சியெல்லாம் சொல்லித்தர தெரியாது. அவர் முக்தியை பற்றி வேறு விதமாக தான் பேசுவாங்க, நேரடியாக பேசவும் தெரியாது. நல்ல கதைகளை சொல்ல தெரியும், மக்களை வசீகரிக்குமாறு நல்ல கதைகளை உண்மை போலவே பேச தெரியும். இப்படிப்பட்ட குருநாதர்களை எல்லாம் உங்களுக்களால் நிறைய பேரெல்லாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இப்போ எனக்கு தேவை என்ன, ரெண்டே விஷயந்தான். முக்தி அடைவதற்கான நேரடியான பயிற்சி. கடவுள் யாருன்னு தெளிவாக சொல்லு. கடவுளை நான் எங்கே உணர்ந்து கொள்ளணும், எங்கே நான் தரிசிக்கலாம், கடவுளோட தன்மைகள் என்ன, இதை பற்றி தெளிவாக ஒரு குருநாதர் உங்களுக்கு சொல்லிட்டார் அப்படின்னால் உங்களை அவர் பிடிச்சி வச்சுக்கல, உங்களை அவர் வசீகரித்து அவர் கிட்டக்கே வச்சுக்கல, அடிமையாக வச்சுக்கல, அவருக்கு ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கல அப்படின்னாலே அவர் ஒரு நல்ல குருநாதர் என்பதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த குருநாதரை பற்றியும் நல்ல தலைவர்களை பற்றியும் நாம் மேலும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த காணொளி நீண்ட காணொளியாக செல்வதால் இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.